சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய் ஊற்றிக்கலாம். மொத்தத்தையும் அப்படியே சேர்த்துடலாம். கருவேப்பிலை, ஒரு பெரிய தக்காளி, 4 மூடி தேங்காய், வெறும் மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. சோம்பு சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை, 100 கிராம் சின்ன வெங்காயத்தை அம்மியில் நச்சு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 3/4 கிலோ மட்டனை 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வச்சுருந்தோம் பாருங்கள். மசாலாவை அப்படியே சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணி 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கலந்து வருது. கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ்